ஜெபிச்சினா பிரச்சனையில மாட்டுவேன். உன் பிள்ளைக்கு மட்டும் தான் நீ ஜெபிக்கலாம். You can pray for your children. அப்ப நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்றேன்னா, In such situation when you pray to நீ them, அவர்களுக்காக ஜெபம் பண்ணல, you are not praying for them. அவர்களை துன்பப்படுத்துற சத்ருவுக்கு நேராக நீ போராடுகிற. You are fighting against the evil who touch them today. இன்னைக்கு என்ன மெசேஜ்னா, Our message today, மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா வேண்டாமா? shall we pray for others? ஜெபிச்சா பிரச்சனை வரும். If we pray, we will get a problem. அப்ப ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா? Should we pray or not? ஜெபிச்சா கெடுதல் வரும். When we pray, we see evil. வேற ஏதாவது நன்மை உண்டா? Any benefits we have? இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். We going to see all those things. இன்னைக்கு நடக்கிற முழு மெசேஜ் நீங்க கேட்டு பாருங்க. You just listen our entire message. கடைசி வரையும் கேட்டு பாருங்க. You just listen till end. புரியலனா அந்த YouTubeல போய் திருப்பி லிசன் பண்ணி பாருங்க. If you not understand, you just revisit the ஒரு முறை YouTube again. கேக்குறதுனால அது தெளிவா உங்களுக்கு புரியாது. You cannot understand by hearing once. ஒரு முறை கேட்ட மாதிரி இருக்கும். But if you hear once, you may be listened. அத அடிக்கடி ரிப்பீட் பண்ணி அத கேட்க When you hear frequently the more, மட்டுமே உன் வாழ்க்கையை மாத்தும். the word surely change your life. மத்தவங்களுக்காக ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா? Whether we should pray for others or not. ஜெபிக்கலாம் சொல்றவங்க கூட ஒரு ஹல்லேலூயா சொல்லாமே. Say hallelujah who are say yes. ஜெபிச்சினா பிரச்சனையில மாட்டுவேன். If you pray, definitely you will get into problem. நான் சொல்றது தப்பா ரைட்டா? Is it right or wrong? அதே பாஸ்டர் மத்தவங்க ஜெபிக்க தான கர்த்தர் சொல்றாரு. The Lord asked to pray for others, then how I will get? உன் பிள்ளைக்கு மட்டும் தான் நீ ஜெபிக்கலாம். You can pray for your children. அந்த புள்ள கல்யாணம் ஆயிட்டு போயிடுச்சுனா ஜெபிக்க முடியாது. You cannot pray for them once they get married. ஏனா அது இன்னொரு குடும்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. Because they are related with another family. ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, வியாதியோ கடன் பிரச்சனையோ இல்ல குடும்பத்துல குழப்பமோ வருதுன்னா அது தேவனால் வராது, சத்ருவினால் மட்டுமே வரும். If a man faces a problem in family, it's not from the Lord, by the Satan. அப்ப நீ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்றேன்னா, in such situation when you pray to them, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணல, you are not praying for them. அவர்களை துன்பப்படுத்துற சத்ருவுக்கு நேராக நீ போராடுகிற. You are fighting against the evil who touch them. நீங்க சத்ருவை சாதாரணமா நினைக்க கூடாது. Do not consider evil as easy. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு விரோதமா சண்டை போடுறானா, if we fight with Lord, அவனை சாதாரணமா போய் நீ அட்டாக் பண்ணினா அவன் உன்னை மேற்கொள்றான். you cannot easily attack them, then he will overcome you. எதிராளியை பலத்தை தன்மையை முழுமையா புரிஞ்சுக்கொண்டு, you should understand your opponent character. அதற்கேற்றவாறு உன்னை மாற்றிக்கொண்டு நீ போய் சண்டை போட்டினா, you need to prepare for yourself, and if you go for war, சண்டை உனக்கு ஜெயமாய் மாறும். then the fight will turn into victory. நான் மழையில போறோம், I need to go on rain. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, மழை பெய்யுது. On time I should go there, but it's raining. நான் என்ன பண்ணணும்? What should I do? நான் போணுமா போக கூடாதா? Should I go to office or not? போய் தான் மேனேஜர் சொல்ல வந்துதான் ஆகணும். The manager asked to come. நான் என்ன பண்ணணும்? What should we do? அவர் கூப்பிடுறாரு, ஐயா அவர் கூப்பிட்டாருங்க, நான் போறேன்னா எப்படி இப்ப? If he asks if I go, எல்லாம் போய் புடவைடான் போய் உன்னை போய் துடைக்கிறதுக்கே 1 மணி நேரம். I will be completely wet to clean it. It may be take an hour. அப்படி நீ போயிட்டீன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வர மாட்டீங்க. If you attend the office, you won't back to a week. அப்போ நீ போற மழைன்றது உனக்கு ஒரு பிரச்சனை. You will have a fever, but you going, the rain is your problem. அதை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு, அதுல இருந்து பாதுகாப்பதற்கு என்ன எடுத்துட்டு போகணும்? To protect from the rain, கொடையோ either the umbrella மழை கவசமோ or the rain coat, அதை போட்டுட்டு நம்ம போக வேண்டியது இருக்கும். you should use those. Hallelujah. Hallelujah. பாதுகாப்பு இல்லாம போனா without safety, if you going, மாட்டிப்போம். you will get caught. நான் பைக்ல போறேன், நான் ஒரு ரேசர் தான். I am a racer, I am going on bike. நான் பயங்கரமா வண்டியை ஒரு வீல்லயே நான் ஓட்டுவேன். I will race my bike in one wheel. போட்டிக்கு போறேன். I am going for a competition. ஒரு 10 பேர் போறாங்க. 10 people participating. நான் இதுவரை கீழேயே விழுந்தது இல்ல. So far I never fall. இப்போ நான் ஹெல்மெட் அந்த கை க்ளோஸ் எல்லாம் போடணும் போட கூடாதா? Should I wear helmet, all other safety things? எப்போ வேணா எந்த நேரத்துல பிரச்சனை நடக்கலாம். At any time, at any moment problem comes. எந்த சூழ்நிலையும் நடக்கலாம். At any situation it happen. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். The safety is important. பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, if you think about who drive the cars, ஸ்பீடா போகும்போதெல்லாம் அடிபடாது. they won't get damage when they go fast. யாராவது ஸ்லோவா போய் எவனாவது எடுத்து வண்டியில ஓடுவான். They will ride very slow, someone will come. எத்தனை பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர் விழுந்து வாங்கிருக்கீங்க.
அப்ப நம்ம பாதுகாப்பு மத்தவங்களை நம்பி இல்ல, இந்த பாதுகாப்பு உனக்காக. The safety is not depending on others, it's for you. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. அப்போ ஜெபத்தோடு, With prayer. ஜெபம் உன்னை பாதுகாக்கும்படியாக, The prayer should guard you. பாதுகாக்கிற ஜெபம். The prayer which saves you. ஜெபத்துல நிறைய உண்டு. There are many kind of prayer. அதுல முதல் ஜெபம், The first prayer, நீ பாதுகாக்கிற ஜெபத்தை பண்ணணும். you need to pray for your safety. ஒரு மத்தவங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி வசனத்தை வச்சு ஒரு பாடலை பாடினா நல்லது. It's good that if you worship with Lord with the words. உள்ள உட்கார்ந்து சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அழுவாம, யார் என்னை கைவிட்டாலும், மத்தவங்க ஜெபம் பண்ணும்போது முதல் நீ ப்ரொடெக்ஷன் பண்ணு. You should protect yourself before you அதனால want to சபையில pray others. பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி இந்த விடுதலைக்கு ஜெபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடலை போடுவேன். என்ன பாடல் சொல்லுங்க. We used to sing a song. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த பாடல் பாடின பிசாசு ஆடணும் இல்ல, நீ பாதுகாக்கப்படுகிற. When you worship with the song, you are God. நான் அந்த பாடலை எதுக்கு பாடுறேன்னா, பிசாசு ஒழியணும் இல்ல, முதல் உங்களை ப்ரொடெக்ட் பண்றது, பிசாசின் காரியத்துல இருந்து பாதுகாக்கப்படுகிறோம். We sing the song to protect ஊழியக்காரங்க ourselves. எங்க எப்படியா ஜெபிச்சிடுவோம். We are Lord's servant will நீங்க pray. மத்தவங்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You should be டக்குன்னு You should be cautious before going to pray others. ஆமென் சொல்லுவோமே. Amen. ஹalleluya. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடிக்கடி அதுக்கேற்ற பாடல்களை, அதுக்கேற்ற வசனங்களை. நான் இன்னைக்கு ஒரு 3 வசனத்தை கொடுத்திருக்கிறேன். சங்கீதம் 91:2, சங்கீதம் 142:5, சங்கீதம் 46:1. We given 3 kind of verses today. இந்த 3 வசனங்களையும் நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்னாடி சொல்லி, ஜெபத்தோட ஆண்டவரே நான் சொல்ற ஜெபம் பண்ணுங்களேன். இயேசுப்பா, Jesus, நான் ஜெபம் பண்ண போறேன். I'm going to pray. அவர்கள் சாபமோ பாவமோ, their curse or sin, அவர்கள் கட்டுகளோ, their bonds, என்னை அணுகாதபடி, not to touch என்னையும், to என் me குடும்பத்தையும், and my family என் வேலையையும், and my job என் வீட்டையும் and my house. பாதுகாத்தருளும். Lord, you guard it. சங்கீதம் 91:2 படி, According to Psalm 91:2, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. you are my strength and fort. அப்படின்னா நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? பாதுகாக்கப்பட்ட பெட்டகமாய் நீங்க மாறிடணும். You should be a guarded people before you going அப்படிப்பட்ட to pray. ஜெபத்தை பண்ணி நீங்க பாதுகாக்கப்பட்டவர்களாய் மாறணும். You should be turned to be a safe. சரி பாஸ்டர், நான் Making a அப்படியே prayer. ஜெபம் பண்ணலாமா? நான் முதல்ல ஜெபம் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஆவது நான் ஜெபம் பண்ணலாமா? I pray like this, shall I go? நான் ரெண்டாவது சொல்ல next போறது level. ரொம்ப முக்கியம். The second point is very important. இன்னைக்கு அதுல தான் நிறைய பேர் சிக்கிறீங்க. Many of people we are falling நீ there. மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன்னா, If you going to pray for others, ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு ஜெபம் பண்ற ஆளா இருந்தா சுத்தமா நீ ஜெபமே பண்ணாத மத்தவங்களுக்கு. you should not pray to others if you have practiced to pray 1 hour a உனக்கு week. மட்டுமே நீ ஜெபம் பண்ணிக்க போதும். You just pray for yourself, that's enough. நீ மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ற, நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறேன்னா, If you going to pray for others or நீங்க nation, தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். should be in continuous prayer. கண்டினியூவா தொடர்ந்து நான் இன்னைக்கு இல்ல, நான் டெய்லியும் Not today or tomorrow, daily I will be in prayer. தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். You should be praying in daily. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. Keep mind. இங்க நிறைய கட்டுகள் பிசாசு ஓடுது பாத்தீங்களா? You see that there's Satan running away. வரவங்களுக்கு அன்னைக்கு விடுதலை ஆயிடும். The people who coming immediately they will get delivered. இல்லன்னா அந்த பிசாசு எங்களை விடாது. The Satan won't leave us. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு வந்ததை நாங்க ஜெபம் பண்ணி அங்க இருந்து பிரிச்சாச்சு. We just separated Satan from the person. ஆத்திரம் என்னன்னா என்ன மேலயும் இங்க ஊழியம் செய்யற ஒருத்தர் மேலே இருக்கும். The evil angry about me and who are all ministering over here. நான் எத்தனை பேருக்கு பிசாசு தோத்திருப்பேன், அத்தனை பிசாசு என் பேரை சுத்திட்டு. All the evil which we cast out, it follows us. பாஸ்டர் எப்போ ஜெபம் பண்ணாம இருப்பார்? When pastors not pray, அவர் பிள்ளைகளையும் அவரையும் தாக்கலாம். when can touch their வெயிட் பண்ணிட்டே children, இருக்கும். it waits. சரி, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கு ஜெபம் பண்ணாம இருந்தா என் வாழ்க்கை அவ்வளவுதான். If I pray today, I'm not tomorrow, then my life is gone. புலிவால புடிச்ச கதை. It's holding a tail of tiger. என்ன பண்ணணும்? நீ தினந்தோறும் ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். You should be a person praying
நிறைய daily. பேர் சொல்லுவாங்க நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேமா. Some of the people said, I'm praying for the nation. ஒரு சகோதரி சொல்லுவாங்க பாஸ்டர் நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறாள் பாஸ்டர். One of our sisters said, I am a person who praying for nation. அண்ணன் வந்திருக்கிறாரு நாங்க ஜெபம் பண்ண போறேன். Brother came, I'm going to pray. அவங்க நல்லா இருக்காங்களே. They are good seems. அப்ப எதுக்குமா வந்த? இல்ல பாஸ்டர் Then why you are coming? உங்களை பார்க்கணும்னு வந்தேன். I just coming here to pray and to see. ஜெபம் உள்ள இருந்து ஒரு பாம்பு ஒன்னு ஆடி இருக்குது. When I pray, a serpent is dancing. அப்ப நீ தேசத்துக்காக ஜெபிக்கிறது என்ன? Then what's out for praying for the nation? நானும் ஜெயிலுக்கு போறேன் வடிவில் கதை இருக்கு பாத்தீங்களா? Like a comedy அந்த மாதிரி story. நானும் ஜெபிக்கிறேன்னு மோகன் சிதான பேர் சொன்னா போதும், இல்ல பால்தினகன் ஐயா பேர் சொன்னா போதும், எல்லா ஊழியக்கார நாங்களும் ஜெபம் பண்றோம், நானும் ஊழியத்துக்கு போறேன். வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணாம போய் எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணி அங்க இருக்கிற பிசாசு உனக்குள்ள வந்து They are using the Lord's servant name and praying. ஒரு பிசாசு கிரியை செய்தனா If evil working for one man. சில தெருக்கள் சில ஊர்ல சபிக்கப்பட்டதா இருக்கும், மரணம் இருக்கும், பாவம் இருக்கும், இச்சை இருக்கும், குடி இருக்கும், போதை இருக்கும். சில பகுதியில பாத்தீங்கன்னா சில ஹவுசிங் போர்டு சில ஸ்லம் ஏரியால ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆவி அங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். If you look at some places it seems to be cursed and sinned, the street or maybe a village. நல்லா கவனிங்க. You pay attention. அப்ப ஒரு ஏரியா அப்படின்னா ஒரு தேசமே சபிக்கப்பட்டு போயிருக்குன்னா If a nation is cursed, அவங்க செஞ்ச பாவத்தினால பிசாசு அவங்க ஃபுல்லா ஆளுகையில இருப்பான். the evil reign over the area because of the people. நீ ஜெப வீரனா இருக்கணும், இல்ல பாதுகாக்கப்பட்ட பெட்டகமா இருக்கணும். If you going to pray for nation, either you are a prayer warrior or you should pray regularly. போய் ஜெபிக்க போனீனா without safety measures, if you going there, ஜெபிக்கிற ஊழியக்காரன் நல்லா வளர்ந்துட்டே போவாரு. the person who pray they will grow. உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? How is your life? சத்துரு சாதாரணது இல்ல. No one thing, your enemy is not Satan only. சும்மா இருக்க போலீஸ் ரோட்ல இருக்கும் போது நீ வண்டியிலே போய் திட்டிட்டு போயிடலாம். You may be scold the policeman பைக்ல போய் நேர்ல திட்டிட்டு போலாம். By riding you may be scold the policeman. ஆனா அவன் பக்கத்துல என்ன திட்டி பாருங்க. You just call him very next to him. நான் காட்டுவான் இல்ல உண்மை. He will show you his power. இங்க பிசாசு பெரிய ஆளு மாதிரி நான் சொல்லல. I am not projecting Satan is. உனக்குள்ள இருக்க பெரியவர் தான். Surely the Lord who is in you is great. இன்னைக்கு ஜெபம் பண்றேன், நாளைக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். When you praying today and not tomorrow. சண்டே வந்து நிறைய பேருக்கு என்னன்னா சண்டே சபைக்குள்ள காலை வச்சாவே நீ புனித ஸ்தலத்துல வச்ச மாதிரியும் நீ ஜெப வீரன். நான் சபைக்கு போறேன். Some people வீட்ல இருக்கவங்க கேட்பாங்க, சபைக்கு போறேன். Some people having feel like that when they come into church, enter into the holy place. உனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. But the others ask them, nothing happened to me. What Jesus did to you? வீட்ல கேக்குறார் பாஸ்டர், நீ சபைக்கு போனியா? My husband asked me, you going to church, you baptized, there is nothing happened to you. சபைக்குள்ள வர்றதுனால உன் வாழ்க்கை மாறாது. Your life will not change when you get into church. வசனத்தை கேக்குறதால உன் வாழ்க்கை மாறாது. Even by hearing the God's word it will not change. இந்த வசனத்தை தினந்தோறும் பிரயோஜனப்படுத்தும் பொழுது when you use the Lord's word daily. இது வெறும் ட்ரைனிங் சென்டர். This is a training center. இன்னைக்கு கத்துக்கிறது அந்த 7 நாள் இல்ல 7 வருடங்கள் இல்ல 7 யுகங்களுக்கு நீ பிராக்டீஸ் பண்ணணும். This is not a learning, you should practice it 7 days, 7 week, month or the generation. Hallelujah. Hallelujah. நீ கேட்டது நான் கேட்டுட்டேன் அப்ப ஆசீர்வாதம் இல்ல. இங்க வந்தவனே உன் மேல ஆசீர்வாதம் கொட்டி நீ போன்றதெல்லாம் இல்ல. Once you entered into here you will not be blessed by hearing the word. ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கும். When you back to home you should be prayer. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு half an hour, at least 30 minutes you should இன்னைக்கு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், இன்னைக்கு தான் கிறிஸ்துக்குள்ள வரேன்னா அட்லீஸ்ட் 5 நிமிஷம், at least 5 minutes if you accept Christ today. You should fix a time for God. மந்திரவாதி சொல்றான், sorcerer saying, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் மாந்திரிகம் செய்ய முடியல. I can't do the black magic who praying. நான் பண்ற ஜெபலாம் அவங்க ஜெபத்துல உட்கார்ந்து ஒண்ணு இல்லாம சுக்குனரா போயிடுது. All my magic work doesn't work in before of your prayer. நீ பண்ற ஜெபத்தின் வல்லமை, the evil knows the power of your prayer. ஜெபமே பண்ணாம மத்தவங்கள போய் ஜெபம் பண்றோம். But without praying for ourselves we pray for others. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதை சொல்றேன். There is other interesting fact I will tell you. இந்த நிறைய பேர் வீட்ல சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? You may be noticed many of the ஜப போய் எங்க இருக்க பேய் இங்க தான் ஆடி இருக்குது. They are going for all the prayers but every evil பிரச்சனை இங்க தான் இருக்கு. இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். She is the one bring all the problem from outside. சொல்றாங்களா இல்லையாமா?
Is it happened to family or not? சொல்றாங்க, ஏன்னா நீ ஜெபம் சரியா இல்ல. உண்மைதான் அது. It's true that whatever your husband says, you are not doing proper prayer. வெளிய போற நாயை தூக்கிட்டு வந்து வீட்ல உட்கார்ந்து வச்ச மாதிரி. You just bring the street dog into the home. நீ மத்தவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் ஜெபம் பண்ணா நமக்கு இது உனக்காகமா சரிமா உனக்கா ஜெபம் பண்ற ஆண்டவரே. If someone asks you to pray, you buy ஜெபம் பண்றது அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான், தப்பு இல்ல. It's right that you praying for others. பர்சனல் வாழ்க்கையில நீ ஜெபத்துல இருக்கறாயா? But look how you are in your personal life prayer. நீ மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணையோ, if you are praying for others without your personal prayer, இருக்க மாட்டாங்க. அந்த விக்கிரகங்களுக்கு சாத்தான் they will not leave the idol. How many of you spit against the idols? சும்மா பாட்டுனா அந்த கோயில் இருக்கும். நீங்க என்ன பவர்ஃபுல் மாதிரி it was நிறைஞ்ச மாதிரி their idol. பிசாஸ் பாஸ்டர் சாத்தான். ஐயோ அந்த எங்க வீட்டு வாசல்ல சாத்தான் வீடு கோட்டை இருக்கு பாஸ்டர். There is a fortress of Satan next to my house, pastor. அந்த கோயில் பக்கத்துல வீட வாங்கிட்டோ இல்ல வீடு வாடகைக்கு வந்திருப்ப. அடியில இருந்து அந்த கோயில் தான் இருக்கு பாஸ்டர், அந்த கோயில் தான் இருக்கு பாஸ்டர். You may be enter into a rented house or may buy there. பாட்னு உள்ள ஒண்ணு இல்லாம தூங்கிட்டு இருக்கும். But it was sitting idle over there. சும்மா இல்லாம காரி துப்பி but you make him walk. இல்ல அது சும்மா இல்லாம அது சாத்தான் அத திட்டி you calling him frequently Satan. சில பேர் பிரேயர் ஆயில திருப்பி அது முன்னாடி போய் தெளிப்பாங்க. some people just splitting the prayer aisle over there. ஒரு அம்மா பண்ண காரியம். this is one of அவங்க வீட்டு வாசல்ல believer என்ன பண்ணிட்டுறாரு, அத வணங்கணும்னு சொல்லிட்டாரு. his husband said you need to bow. ரட்சிக்கப்பட்டாங்க. she is saved by our Lord. நான் டெய்லி இங்க கொடுக்கிற பிரேயர் ஆயில அது மூஞ்சிலே தெளிக்கிறேன். pastor, I am splitting the prayer aisle on his face daily. அங்க தெளிக்க இங்க சம்மாடி வாங்கினுக்குது. நான் கூப்பிட்டு கேட்டா அது சொல்லுது, சும்மா நான் பாட்டு அதுல உட்கார்ந்துக்கிறேன். டெய்லி வந்து இத என் மேல தெளிக்கிறான். daily she came and split on me, the Satan said. தெளிக்கிறதுனால வருது. அதுவே நீ ஜெபம் பண்ற ஆளா இருந்தா, but if you are a prayerful person, அந்த கூட்டம் உள்ள இருக்காது. ஒரு ஆமென் சொல்லு. the crowd won't sit in the house. அந்த தடைகள் தானா உடைஞ்சு போகும். all the obstacles will broken automatically. போராடி நிக்காத. you don't need to fight with that. நீ முதல்ல நீங்க பலப்படுங்க. you should strengthen yourself first. மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணாம இருக்குதுங்க. else not pray others. சில பேர் சும்மா இல்லாம நம்ம நிறைய பேர் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு இட்டுன்னு வருவாங்க. many of people bring people to church. கட்டுகள் உடையணும்னா இருக்கு ஒரு 4 வாரம் 5 வாரம் எதுக்கு வர சொல்றேன் தெரியுதுங்களா? 4 to break the bondages I ask the people to come to church 4 to 5 weeks minimum. எதுக்கு வர சொல்றேன்னா the reason behind it. ஏன் வர சொல்ற? அந்த பிசாசுக்கு நான் கதை பேசுறதுக்கா? should I speak a story to the evil? இந்த 4-5 வாரம் நீ ஜெபத்துல நீ வளர நீ திருப்பி அந்த ஜெபத்துல வந்து கலந்து கொள்ள அந்த கட்டு தானா உடையும். when you praying regularly and participating in the prayer, all your chains broken automatically. இல்லனா ஒரு வாட்டி ஜெபம் பண்ண போன உடனே உனக்கு கிளியர் ஆன மாதிரி ஆயிடும். இனிமேட் என்ன இருக்கு? if you pray once you may be cleared, feel like that. அந்த கிரியை 2 மாசமா இல்ல 2 வாரம் வெயிட் பண்ணி திருப்பி உள்ள வரும்போது எப்படி வரும்? but the evil works waiting for you for some time and it will come directly. உள்ள உள்ள வரும்போது அதை மேற்கொள்வதற்கு யாராலயும் முடியாது. no one can stop and it return within 7 times. உள்ள வருவதற்கே முடியாது. you cannot able to enter into church again. கொஞ்சம் கால் வலியா இருக்கு, இப்ப அவ்வளவுதான், காலை தூக்கி கூட வைக்க முடியாதபடி கால் வீங்கிடும். even you have a leg pain but it increased and swollen, you cannot move. மாந்திரிக இருக்குன்னா ஒரு 4 வாரம் 5 வாரம் அந்த கிரியை அடிச்சோம்னா அது சும்மா விட கூடாது. அது கண்டினியூவா ஜெபம் பண்ணும்போது டோட்டலா மாறும். we should completely destroy the evil. ஆமென் சொல்லுங்க. amen. இப்ப மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா பண்ண கூடாது? now tell whether we can pray for others or not. முதல்ல நீ மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணனும்னா நீங்க முடிவு பண்ணுங்க, அப்பா எதுக்கு இந்த பிரச்சனை? why we need to get into problem. பிரேயர் பண்ற வீட்ல பிரேயர் பண்ணுவேன். வீட்ல பிரேயர் பண்ணுவாங்க. pray at home. இந்த கூட்டம் நடத்திட்டு இயேசுவின் நாமத்துல இந்த எல்லை பிசாசுகளை கட்டுகிறோம். in the name of Jesus they said they bind the Satan in the area. குடி போதையின் ஆவிகள் நீங்கட்டும். let the spirit of evil, எல்லா மரண கட்டுகள் உடையட்டும். all the death bondages broken. அங்கெல்லாம் கட்டு உடைஞ்சு அந்த 3 காரியம் உங்க வீட்ல நடந்துக்குறான். they break all those things but the incident happen in their home. why? நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணல. they are not praying continue. பிரேயர் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நல்லா மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருப்பேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன். after the prayer they either they sleep or watching TV.
போனது 2 ஒடியாரம் உள்ள. The evil left too. மீண்டும் சொல்றேன், நம்மளுக்கு எதிரியாளி எப்படின்னு நீங்க நிதானிக்கணும். You should understand your enemy. கண்காணித்துக் கொண்டே இருக்கணும். You should be watching your enemy. எதிரியாளி எந்தெந்த விதத்துல வரானோ அது அந்த விதத்துல நம்ம பாதுகாக்கப்பட்ட பெட்டகமா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். We should be cautious and guarded to fight against our enemy. Hallelujah. Hallelujah. ஒரு நான் 3 சகோதரி நான் பாப்பேன், நல்லா ஜெபிக்கிறவங்க. I used to see 3 sisters who pray very diligently. They pray at home all the time. திருமணத்துக்காக, மத்த குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறது. They will pray for women and their children marriages. ஆரம்பத்துல அம்பத்தூர்ல பார்த்தேன், ஆரம்பத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க. I saw them 10 years back. From there they praying in Ambattur. ஜெபம் பண்றாங்க, ஆனா திருமணமால குழந்தை பிறக்கல. Still they are praying, they are not getting married. Almost 40 age cross பண்ணிட்டாங்கல்ல. They crossed 48 years almost. ஏன்? Why? ஏன்னா இவங்க உடைக்கிற கட்டை எல்லாம் அங்க போய்ட இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. When they pray, whom they are get delivered, but they are in the problem. சிம்பிள் என்னன்னா, இவங்க தனி ஜெபம் கிடையாது. இவங்க வெளிய பார்க்கிறதுக்கு வெளிய ஜெபம் பண்ணிப்பாங்க, தனியா ஜெபம் பண்ற ஆள் கிடையாது. Because they don't have a personal prayer, but outward they are praying. சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? வா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். Some people are willing to pray in united. இவர் என்ன வந்து பெருமையா சொல்லும்படியா இவர் எதற்கு to make him pride, he may be use tongues. இந்த கை ஆடாது, இந்த கை மட்டும் ஏன் இந்த கை ஆடுது? இவர் only one hand it shaken because I'm telling him. நீங்க பண்றதெல்லாம் நான் அப்படி லைட்டா சொல்லிட்டே வரேன். I'm just telling what you are doing. இந்த ஜெபத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். The Lord is not in this such kind of prayer. சும்மா இருக்கிற பிரச்சனை யார தேவையில்லாம ஜெபம் பண்ணி நிறைய பேர் பிரச்சனை உண்டு. Some people by prayer they bring தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார்னா, if Lord blessed a man, அவன் ஜெபிக்கிற ஆளா இருக்கிறானா, if he is a prayerful person, நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மென்ட் ஆயினே இருப்பான். கரங்களை தட்டுறாமே. the person will be improved day by day. சரி, இப்போ என்ன தீர்மானத்துக்கு வந்தீங்க? Now what decision you arrived? ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாது? Whether we should pray or not. எனக்கு மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு போறேன். First let me pray for myself and go. இதுல ஆசீர்வாதம் இருக்கா? There is a blessing in your individual prayer. நீ உனக்காக ஜெபம் பண்ணுவதற்கு தேவன் உன்னை அழைக்கல. The Lord is not called for you to pray yourself. உனக்காக நீ ஜெபம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. There is no use for praying yourself. தேவன் ஒவ்வொருத்தரையும் பிதா குமார் பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு முழுக்க ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களை சீஷராக்கும்படியாதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். The Lord called you to baptize people in the name of Father, Holy Spirit. உன் ரூபத்துல தான் மத்தவங்களிடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். The Lord image will reveal to others through you. ஊழியம் என்பது பாடுகளோடு தான் ஊழியம். The ministry goes through with struggle. ஆனா அந்த பாடுக்கு ஒரு ஜெயம் உண்டு. கரங்களை but there is a victory reward for your ministry. மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும்னா முதல்ல நான் என்ன சொன்னேன்? What you need to do, உன்னை protect பண்ண ஜெபம் சொன்னேன். you need to pray for your protection. தானியேலை போல, like Daniel, ஜெப வீரர்கள் போல அந்த டைமுக்கு காலைல ஜெபம் பண்ணு, நைட் ஜெபம் பண்ணு, ஆனா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. You just fix a time for prayer and do it continually. பாதுகாப்பு ஜெபத்தை தொடர்ந்து பண்ணிக்கங்க. You should do safety prayer continually. நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவேன். I used to pray frequently. நான் விசுவாசிகளை யாராவது ஜெபம் பண்ண வெச்சனா அடுத்து நான் ஆண்டவரே இவர்கள் சாபத்திற்கும் கட்டு உடைச்சவங்க சாபத்துக்கும் பாவத்திற்கும் நாங்களும் இந்த ஊழியம் செஞ்சவங்களும் பங்காளியா இல்லாதபடி எங்களை வேலி அடைங்க. Lord, you guard us not to be in the sin or curse. Lord, ஏசப்பா, Jesus, என்ன பாதுகாத்தறலோ. Lord, you guard me. மற்றவர்கள் பாவமும் சாபமும் the others curse and sin எங்களை தொடாதபடி, not touch, நாங்கள் பங்காளியா இராதபடி, not be partake in the. எங்களை பாதுகாத்தறலோ. Lord, you save us. ஹalleluya. Hallelujah. மூணாவது, the third thing, நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா முக்கியமான ஒரு காரியம். this is an important thing when you pray for others. ஏசப்பா இத செய்யுங்க. இந்த பாதுகாப்பு எப்படி தெரியும் உனக்கு? How you know you were safe? ஜெபம் பண்ணிட்டேன், நான் ப்ரொடெக்ட் ஆயிட்டேன், நான் பாதுகாக்கப்பட்டேன். இப்போ I prayed, I was saved by the eye of flesh. மாம்ச கண்கள்ல இல்ல கேடயமோ இல்ல பாதுகாப்போ கோட்டையோ நம்மள சூழ்ந்து இருக்கும். By the eye of flesh we know that something God. ஆவிக்குரிய உலகத்துல but in spiritual பாதுகாப்பு என்பது என்னன்னா
நீ அபிஷேகப்படுவதுதான் பாதுகாப்பு. Your anointing is your safety. என்ன ஜெபம் பண்ணாலும் அது அபிஷேகத்துல ஜெபம் பண்ணு. Whatever you pray in anointing. யார் ஒரு அபிஷேகத்துல இருக்கிறாங்களோ நீ பார்க்க அந்த அபிஷேகம் என்பது எல்லாம் பார்ப்போம் ஒரு பனி போல மேகம் போல தேவன் வெண்மையாய் இறங்குற தேவன். Like mist when the anointing come upon them. அவர் உன் மேல மேகமாய் பனி போல இறங்குவார் தவிர He will come upon you like a cloud. ஆமென் சொல்லுவோமே. He will not let you walk alone. எப்ப அந்த அபிஷேகத்தை பெறுகிறாயோ When you receive that அக்கினிமயமான பிள்ளையாய் மாறுவே. He will turn into a fire. ஒரு ஜெபத்தை பார்ப்போமா? We will look a kind of prayer. எடுத்து வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. From the book of Ephesians. எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், அதான் முக்கியம். எந்த சமயத்திலும் all times சகலவித வேண்டுதலோடும் with all prayer விண்ணப்பத்தோடும் and supplication ஆவியினாலே ஜெபம் பண்ணி. you pray in the spirit. வசனம் சொல்லுது நீ ஆவியில ஜெபம் பண்ணு. The word says you pray in spirit. ஏன் நீ ஆவியில ஜெபம் பண்ணலன்னா why you are not praying in the 1 spirit? பேதுரு 5:8 சொல்லுது 1 Peter 5:8 says தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருந்து என்னில் உங்கள் எதிராளி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நீங்க தெளிந்த புத்தி இருக்கணும். you should be sober minded. அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எப்ப பட்சிக்கலான்னு. he is like a devil prowls around like a roaring lion. நீங்களே போய் அந்த வலையில போய் விழ வேண்டாம். when he waited you don't get into the snare. அபிஷேகம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். your anointing will save you. ஆமென் சொல்லுவோமே. amen. நீ அபிஷேகத்தோடு நீ ஜெபிக்கிறன்னு வெச்சுக்கீங்களா, when you pray in anointing வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். life will get changed. hallelujah 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 hallelujah. ஓசியா 4 சொல்லுகிறது 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு. அறிவில்லாதபடி ஜெபம் பண்றது என்ன பண்றது? தேவையில்லாத ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு சூழ்நிலை. my people praying without knowledge, unwanted things. மத்தேயு 26:41 சொல்றது from the book of Matthew, நீங்க சோதனைக்கு உட்படுத்தாதபடி, not to be tempted. நீங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு மாட்டாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. you should be awake and pray. ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கவனம் முக்கியம். you should be cautious when praying for others. விண்ணப்பம் பண்ண போறீங்கன்னு ரொம்ப முக்கியம். it's important that what kind of prayer you going to வர வார்த்தை தேவன் அங்கீகரிக்கிறவர். the Lord recognize the word coming out of your mouth. hallelujah hallelujah hallelujah. அப்ப நீ ஆவியில நிரம்பி ஜெபிக்க அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபிக்குவோமா? shall we pray in spirit for a minute? உள்ளுக்குள்ளவே நீ ஆவியில் நிரம்பி ஜெபிக்காவே கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்க நீ பாதுகாக்கப்பட்ட பெட்டகமாய் மாறுகிற, to a protected person when you praying in the spirit and anointing. hallelujah hallelujah. நீ நார்மலா உனக்காய் ஜெபிக்கிறது விடுதலை காட்டிலும், instead of you praying for your self deliverance, ஜெபிக்கும்போது நீ இயேசுவாக மாறுகிறாய். when you pray for others you turn like Jesus. நிலைமையை தனக்காக வேண்டுனா கெஞ்சுனா எல்லாம் பண்ணா, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைக்கல. Job not delivered when pray for himself. சிநேகிதனுக்காய் அவன் வேண்டுதல் பண்ணுகிறான். when he pray for his friends, தன் சிநேகிதனுக்காய் ஜெபிக்கிறான். when he pray for his friends, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பார்வை யோபின் மேல் விழுந்தது. the Lord's vision and mercy fall upon him. 42:10 சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். முதலாவது நீ உன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க எங்கெல்லாம் கட்டுப்பட்டிருக்கீங்க, நீங்க எங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்கீங்க. when you pray for your friends, when you are bind and captive, கடனு, your debt, பாரம், your burden, கண்ணீர், your tears, வியாதி, your sickness, நெருக்கம்,
all your oppression. எல்லாம் தானா நீ உனக்காய் ஜெபிக்க வேணாம், மத்தவங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அது தானாகவே கட்டவிழ்க்கப்படும். கரங்களை When you pray for others, it will be loosened automatically. அது மட்டும் இல்ல என் அன்பு சகோதரி It's சகோதரி, not only for that, my beloved கட்டுகள் brothers அவ்வளவு and மட்டும் இல்ல. sisters. It's not only the bind is loosing. கர்த்தர் கொடுக்க நினைத்ததையோ இல்ல எதை நீ பெற்ற ஆசீர்வாதத்தை இழந்தையோ, Whatever you lost from the Lord are your blessings. அதெல்லாம் ரெட்டிப்பாய் நீ பெற்றுக்கொள்ள போற. You will receive in double fold. ஹல்லேலூயா. Hallelujah. நீ மற்றவங்களுக்காக ஜெபித்தா மட்டும்தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். You will be blessed in double fold when you pray for others. நீ மற்றவங்களுக்காக ஜெபிக்கலனா அவ்வளவுதான். If you not pray for others, it's nothing. When நீங்க பெருகுனாதான் அது சபைக்கு மரியாதை. if you increase it, honoring the church. உங்க வாழ்க்கையில பெருக்கம் இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில தேவன் உன்னோடு இருக்கிறார்னு அடையாளம். If you are increased, that is a sign of Lord presence in your life. 2024 நீ கஷ்டப்பட்ட 2024 எப்படி இருக்கணும்? போன வருஷம் நீ 10,000 சம்பளம் இந்த வருஷம் உன் வாழ்க்கையில You may be struggled in 2024, but how you should be in 2025? There should be an increase in your life. மோசமான கடன் பாஸ்டர். Last year we have loan, but this year we have more loan. கொஞ்சம் தான் பலவீனம், இன்னைக்கு பிபியும் இருக்கு, சுகர் எனக்கு 500 தாண்டி போகுது பாஸ்டர். Last year I faced a little bit of sickness, now this year I am facing more. கணவன் கொஞ்சம் தான் சண்டை போடுதா, இன்னைக்கு என்ன பிரிஞ்சு இருக்கிறோம் பாஸ்டர். Earlier he used to fight a little, now we are separate. நான் விழித்து ஜெபிக்கிற பிள்ளை பாஸ்டர். But I am in Lord awake and praying. போய் சொல்லாத. I don't lie. நீ உண்மையாய் ஜெபம் பண்றேனா, If you praying truly, பிரச்சனை இருக்கும், அது எந்த மாற்றம் இல்ல. there is no change that you have ஆனா problems. போன வருஷம் இந்த நிலைமை இந்த வருஷம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. It's not same as what was in the last year. நீ நல்லா ஜெபிக்கிற, உண்மையா வீட்ல தினத்தோறுமா ஜெபிக்கிற, வீட்ல நீ வாட்ச் பண்ணி பார். You just look the home having prayer regularly. பிரச்சனை குறைஞ்சு கொண்டே அடுத்த நாள் அந்த பிரச்சனையோடு கடந்து கொண்டே அடுத்த சூழ்நிலைக்கு கடந்து போய் கொண்டே இருப்பாங்க. They will மாறிக்கொண்டே இருப்பாங்க. move on the problem, it will be get reduced every day. கர்த்தர் டீகிரேட் பண்ணுவதற்கு இல்ல சறுக்குவதற்கு கர்த்தர் விரும்பல. The Lord not you to go down. உன்னை உயர்த்துவதை கர்த்தர் விரும்புகிறார். The Lord wish to exalt you. Take a decision today. நான் வருமானத்துல உயர்வதற்கு நான் ஒரே ஒரு பங்கு, நான் தேவனை ஐஸ் பிடிக்க வச்சேன். I take only one decision to hold the Lord. நான் சபை கொடுக்கிறேன். If you give me, I will give to இப்போ church. எனக்கு 3.5 கோடி ரூபாய் வேணும். Now I need 3.5 crores. How to possible? இது எப்படி சாத்தியம்? நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் உன் மூலமாக உங்க வருமானத்தை பெருக்குவார். If you have wish through you, the Lord will multiply your income. நிச்சயமாக, Surely. நிச்சயமாக. Surely. ஆண்டவரே, நான் அடுத்த ஆண்டு என் சபைக்கு நான் தசமபாகம் நான் இவ்வளவு கொடுக்கணும். The next year I should pay my 10th this much amount. என்பது எக்ஸ்ட்ரா கிடையாது. The tithe is not additional offering. 10%ல நீ கரெக்ட்டா இரு. Be right on the tithe. எனக்கு 10% நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. I will give the tithe properly to the church. நிறைய விசுவாசியின் ஆசீர்வாதம் இழந்து போனது எங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்கும். Many believer lose their blessing, maybe the beginning could be good. 10,000 வரும்போது 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. When the earning 10,000, they will give 1,000 rupees. When the earning 25,000, 2,500. வரும்போது 5000 when the earning 50,000, 5,000 should be. நல்லா தானே ஷர்ட்டையும் கோட்டும் போட்டுக்கிறாரு, அவருக்கு எதுக்கு காணிக்க? Pastor is dressing well, why we should give tithes or offering? பாஸ்டருக்கு இல்ல. It's not for pastor, it's for church. ஹalleluya. Hallelujah. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணாவே 1000 ரூபாயில இருந்து if you praying for a home 1,000 rupees, 50,000 வரையும் காணிக்க கொடுக்கிற நிறைய விசுவாசி இருக்காங்க. a lot of believer there 1,000 to 50,000 they are ஒரு giving. காணிக்க போதும் என் வாழ்நாள் ஒரு அந்த மாசத்துல என்ன வழி நடத்துவதற்கு. One offering is enough to guide in a month. ஆனா சபை நடத்துவதற்கு But to run church, the offering is important. Hallelujah. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Amen. இன்னைக்கு சபைக்கு வந்துட்டேன், நெக்ஸ்ட் இயர் உன் நிலைமை என்ன? You coming church today, what your position the next year? உன் டபுளா இன்கிரீஸ் ஆகணுமா? It should be you want to be increased double. ஆசீர்வாதம், Your income, blessing, promotion, health, promotion, businessல உயர்வு, increase in business, தொழில்ல உயர்வு, and your profession increase, ஆவிக்குரிய வரங்கள்ல உயர்வு, the increase in your spiritual life. நீங்க எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கணும்னா, the weapon what you should use. மத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். You should pray for others. நீ பாதுகாக்கப்பட்டு You should ஆவியில be நிரம்பி saved first. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தீனா, You should fill in spirit if you pray daily.
மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் அந்த If you pray for others especially, 2025 உங்க நிலைமையை நோட் பண்ணிக்கங்க. 2026 அது ஆசீர்வாதமாய் மாறும். make a அல்லேலூயா. note of your situation in ரெட்டிப்பாய் 2025. மாறும். விசுவாசிக்கிறவனால And கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. 2026 you will be blessed in double fold. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல In mountain sermon Jesus Christ, 2 மீன் 2 fish, 5 அப்பத்தை எத்தனை பேருக்கு 5 loaves, he multiplied it 5000 about பேருக்கு. 5,000 people he நீ multiplied. ஜெபம் பண்றனா வெறும் உனக்கு வர ஆசீர்வாதம் மண்ணா போல அன்னைக்கு வேண்டியதை நீ கேட்டு கேட்டு தான் வாங்கிக்கணும். You need to get your daily வருமா needs வராதா, by வருமா prayer. வராதா, கொடுக்குமா கிடைக்குமா, கடைசி வரையும் வெயிட் பண்ணி தான் வரணும். You need to wait till end and you will get. ஆனா அன்னைக்கு ஊழியம் செய்தவருக்கு மீதம் எடுத்து போனது யாருன்னா அந்த கூடையெல்லாம் ஊழியக்காரர்கள், சீஷர்கள் அந்த கூடையை மீதம் எடுத்து போனார்கள். But who take the remaining, who serves the Lord, நீங்க there is disciples. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது When you pray for others, உன் குடும்பத்தின் எதிர்காலம் முழுவதும் நீ கவலை இல்லாம நீ ஜாலியா ஜெபிக்கலாம். you don't need to worry about your family future. Freely you can பயம் pray. தேவையில்லை. You don't need to fear about your future. எதிர்காலத்தை குறித்து பயம் தேவையில்லை. No fear about your ஏன்னா future. எதிர்காலத்தின் பயத்தை கர்த்தர் நிகழ்காலத்திலே பூர்த்தி செய்திருவார். Because காரணத்தில் the எல்லாமே Lord சொல்லுவேன். filled all your future needs right now. இன்னைக்கு ஒரு கூட மீதம் எடுத்திருப்பாங்கன்னா சீஷர்களுக்கு என்ன நாளைக்கு டிஃபன் பிரச்சனை கிடையாது. The disciples, if they take remaining today, there is no problem for tomorrow. நைட் யாராவது தெரிஞ்சவங்க கல்யாணம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கம்மா? Now what you will do if you attend a marriage? பிரச்சனை கிடையாதுல உங்களுக்கு. நல்ல கவர்ல போட்டு என்ன பண்றீங்க? There is no பிரியாணி problem. வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவீங்க. They will bring காலைல டிஃபன் the அதான். biryani and keep using for next day morning breakfast. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, நேத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்ட. Because you attended marriage yesterday now. நீ இன்னைக்கு யாருக்காவது இன்னைக்கு ஜெபிக்கிறேன்னா If you are praying for someone else today, எதிர்காலத்துல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். the Lord kept double folding blessing for you in future. So, இன்னைக்கு இப்ப ஜெபிக்கணுமா ஜெபிக்க கூடாதா? Whether should we pray for others or not today, tell. உனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும், இதே நெருக்கம் இதே கஷ்டம் போதும்னா If you, உனக்காக மட்டும் ஜெபிச்சுக்கோ. if you are feel enough today or completed, உங்களுக்காக நீ ஜெபிச்சினா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவே. if you pray for others, you will be blessed in double fold. மீதம் எடுப்பே. You will take remaining. சேமிப்பு பண்ணுவே. You will save. உன் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். There is growth in your உன் life. வாழ்க்கையில உயர்வு இருக்கும். There is a ஏன்னா high தேவன் in your life. உங்க மூலமா தான் அவரை தன்னை வெளிப்படுத்துவார். Through you, the Lord reveal Himself. ஆமென் சொல்லுங்க. Say amen. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். Now we going to pray. ஹalleluya. Hallelujah. அப்ப நம்ம ஜெபிக்கணும் பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்ல, ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். It's not only that we guarded, we should fill in spirit and pray. கண்களை மூடி Close your eyes. உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். நித்தியம் பிரேயர் டவர் இதுவரையும் தண்டையார்பேட் பகுதியில் வாடகை இடத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் வருடந்தோறும் வாடகை ஏற்றி கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இடம் போதுமான இடம் இல்லை. இதனால் ஒரு சொந்த இடம் வாங்கலான்னு சொல்லி கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு கர்த்தர் இந்த ஆண்டு அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ இதை நிறைவேற்ற இதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம ஊழியத்தை நம்ம கட்ட முடியும். மோசே இடத்துல தேவன் பேசும்பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு காணிக்கை கேட்கும் பொழுது அநேகர் காணிக்கை எடுத்து வந்து கொடுத்தாங்க. போதும் சொல்கிற அளவுக்கு அங்கே நிரப்பினார்கள். ஸோ விசுவாசிக்கிற நீங்களும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் ரொம்ப எங்களுக்கு உதவுங்கள் என்று. எவ்வளோ இடம் பார்க்குறோன்னா 3000 சதுர அடி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம். தண்டையார்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோட்லேயே 3.5 கோடி ரூபாய் இதோட பட்ஜெட். ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். இப்போவே இது இன்னும் நாட்கள் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா சந்தில் உள்ளெல்லாம் வாங்கினா ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது இடம். ஆனால் வந்துட்டு போகிறது இது மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஊழியத்தில் நீங்களும் இதை பங்கு பெறலாம். இந்த பாரத்தில் இது எனக்காக கட்டலை, எனக்காக இதுவரையும் நான் எதுவும் சேர்த்து வைக்கல. இது ஆலயத்திற்காய் கர்த்தருக்காய் கட்டுறோம். இது நித்தியம் பிரேயர் டவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த இடத்த கட்ட போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து கட்டுங்க. நான் இந்த ஊழியத்தில் எப்படி பங்கு பண்ணணும் பாஸ்டர் என்று நீங்கள் திகைக்கலாம். பெரிய பணம் நான் எப்படி கொடுக்க முடியும்னு. நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு வழி இருக்குது. ஒரு சதுர அடி 15,000 ரூபாய். ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த ஒரு சதுர அடி வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஸோ 3000 பேர் ஒரு சதுர அடி வாங்கினா இந்த இலகுவாக இந்த 6 மாதத்துக்குள்ளாக இந்த இடத்த வாங்க முடியும். ஸோ ஏன்னா சபைக்கு வரவங்க 300-400 பேர் தான் வராங்க. ஆனால் டிவியை பார்க்குறவர்கள் சேனலில் போக லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது.
உங்கள் இருதயத்தில் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் சபைக்காக இந்த ஒரு சதுர அடி வாங்கி கொடுத்து பாருங்களேன். ஸோ கர்த்தர் ஏவினார்னா உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களே, 4 சதுர அடி வாங்கி கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். இந்த ஆலயம் வந்து ஒரு ஊழியக்காருக்கு நீங்கள் வாங்கி தரல, ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஊழியத்தில் உங்களுடைய பெரிய பங்கு இருக்கும் என்றால் தேவன் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சூழ்நிலையும் சந்திப்பார். பொருத்தனை பண்ணுங்க, நிச்சயமாகவே உங்களால் அந்த பொருத்தனை என்ன பண்ண முடியும். கீழே வருகிற அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் விசேஷமான காணிக்கையை செலுத்துங்க, எங்களுக்கு தெரிவிங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த காணிக்கையை நாங்கள் அனுப்பியிருக்கிறோன்னு சொல்லிட்டு, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் இப்போ இதை வாங்கினாலும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டு உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலயம் வந்து கட்டுவதற்கு வாங்குவதற்கு அது பெரிய பங்காக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் வந்து இங்கே ஆராதனை நடக்க ஒவ்வொரு வேலையிலும் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இது என்ன காணிக்கை கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது ஆலயம் கட்டுவதற்காக. இதுவரையும் நித்தியம் டிவியில் நாங்கள் யாருக்கும் காணிக்கை கேட்டதில்லை, எதற்காக எண்ணெயோ காலண்டரையோ நாங்கள் விற்றதில்லை. ஆனால் இது தேவனோட ஆலயம். ஸோ கர்த்தரிடத்தில் இது காணிக்கை கேட்கலாமான்னு கேட்கும் பொழுது ஆலயம் கட்டுவதற்கு கர்த்தருடைய ஏவுதலில் தான் இன்றைக்கி நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருத்தனையோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே நான் இது செய்கிறேன், எனக்கு இது பொருத்தனை, இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த விசேஷமாக நீங்கள் கொடுக்குற இந்த 3000 பேரை நாங்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு ப்ரேயர் கூட வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் இதற்காக விசேஷமாக உங்கள் குடும்பம் ஒவ்வொரு நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு, உங்களை ஜெபத்தில் உங்களை தாங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? 1 ஸ்கொயர் ஃபீட் இல்லை 2 ஸ்கொயர் ஃபீட், சில பேர் விசுவாசிச்சுன்னா 10 ஸ்கொயர் ஃபீட்டோ கொடுக்கலாம். இல்லை ஸ்கொயர் ஃபீட் இல்லை பாஸ்டர் நான் லட்சங்களோ கோடியோ கொடுக்குறேன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பொருத்தனையை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து இந்த ஆலயத்தை வாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.